தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, ஊதியம் பாதுகாப்பு இது தொடர்பாக நடத்தின அந்த போராட்டம் எப்படி இந்த அரசால காவலர்களை பயன்படுத்தி நள்ளிரவில் ஒரு மனிதாபிமானமே அற்ற முறையில் மனித உரிமைகளுக்கு எதிராக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும். பொதுமக்களாகிய நமக்கு இந்த இந்த நிகழ்ச்சியை இந்த அரசு கையாண்ட விதம் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம எல்லாருமே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிக்கிறோம். அந்த பிரச்சனை இன்னும் கூட முடிவுக்கு வரல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த போராட்டத்தை இந்த அரசு கையாண்ட விதம் எந்த அளவிற்கு வரப்போகிற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. தாக்கம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும் அப்படின்றது. அறநெறி பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்களுடைய வேதனை, அழுகுரல், அதற்கு எல்லாத்துக்குமே இந்த அரசு, இதோடு சம்பந்தப்பட்ட அந்த அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அது தனிப்பட்ட முறையில் அவங்க பதில் சொல்லியே ஆகணும். அது ஒரு பக்கம், அது அறம் சார்ந்தது. அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வரப்போகிற அந்த தேர்தலில் இது 1 விழுக்காடுலேருந்து 2 விழுக்காடு வரைக்கும் திமுக அணியினுடைய வெற்றி வாய்ப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. இது மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னா இந்த அரசு இப்படி தான் இந்த மக்களை கையாள போகுது அப்படின்னா இந்த மக்கள்னா நம்மளை எல்லாரையுமே பல திட்டங்கள் நீங்கள் பாருங்கள், எல்லாத்துலேயுமே சொதப்பல், மக்கள் விரோத போக்கை அப்பட்டமாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்குது இந்த அரசு. இது இப்படி தொடர்ந்தால் இது ரொம்ப அதிகமாகவே பாதிப்பை ஏற்படுத்தும்.